வேலையில ஒப்புக்கொண்ட வேலைன்னு ஒண்ணு இருக்கு. உடனடியா சட்டுன்னு எதிர்பார்க்காம வந்து நம்ம மேல திணிக்கப்பட்ட வேலைன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே வேலைதான். ஓகே, அதை நாம தான் செஞ்சாகணும் அப்படின்னு வந்தா அதை நாம தான் செஞ்சாகணும். நமக்குன்னு அந்த வேலை வருதுன்னா நம்மளால அதை செய்ய முடியும் நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறத வந்து அங்கீகரிச்சு நமக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கு. சோ அந்த வேலையை நம்ம செய்யணும். ஆனா அந்த வேலையை எப்படி செய்யாம இருக்கலாம், அந்த வேலையிலிருந்து எப்படி வந்து வெளியே நிக்கலாம், அந்த வேலையை வேற யாராவது செய்ய வைக்கலாம். நமக்கு என்ன, நமக்கு தான் அந்த கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நாம செய்யாம இன்னொருத்தரை எப்படி செய்ய வைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து as a frequent presence in the society நிறைய இருக்கு. சில பேர் வேலை வேணாம், ஆனா அதுக்கான ஊதியம் மட்டும் வேணும் அப்படின்ட்டு நிக்கிற ஜீவராசிகளும் உண்டு. நமக்கு தேவையான வேலையை நாமே செஞ்சுக்கிறதுக்கு வந்து அது செய்யறோமா செய்யலையா, நல்லா செய்யறோமா நல்லா செய்யலையா அப்படிங்கிறது அது நம்மளோட போயிடும். ஆனா ஒரு பொதுவான வேலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வெளியே இன்னொருத்தருக்கு அந்த பைய தூக்கி அவர்கிட்ட கொடுக்கறது, இல்ல அவருக்காக ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுக்கறது, இல்ல யாரோ ஒரு தனி மனுஷனுக்கு எந்த பிரதிபலமும் எதிர்பாராம அது ஒரு சர்வீஸ் மாதிரி ஒரு ஆசையா செய்யறது. அது பார்த்திருக்கோம். நிறைய அலுவலகங்கள்ல விண்ணப்பம் எழுத தெரியாதவங்களுக்கு வாசல்ல உட்காந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்க நற்பை சம்பாதிக்கக்கூடிய நல்ல இதயங்கள் உண்டு. அதே இது வந்து அவங்களுக்கு தெரியல, அந்த வேலை தெரியல, அந்த வேலை நமக்கு தெரியும், அதனால இயல்புக்கு மீறிய ஊதியத்தை அவங்க கிட்ட இருந்து கறக்கிற அந்த ஒரு யுத்தியும் நடக்குது. வேலை வந்து ஒரு 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 அருமையான இடம். அதை வந்து நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒரு விவசாயி வந்து தன்னுடைய நிலத்துல ஒரு விதையை போட்டு அதிலிருந்து வரக்கூடிய பயிர்களை காலத்துக்கு அறுவடை செய்து அதை தனக்கு அப்போதைக்கு போக மீதி உள்ளதை சேமித்து பாதுகாத்து சேமித்து அவன் ஒரு வாழ்க்கை இண்டிபெண்ட், அவன் வந்து சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான் அவனுக்கு. ஆனா இந்த நவீன யுகத்திலே கட்டடங்களுக்கு மத்தியில் நாம் செடியை வளர்ப்பதும் விவசாயம் செய்வதும் சாத்தியமற்ற சூழலில் நாம் சேவைகளை செய்து ஊதியங்களை பெற்று நாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து இருக்கிறோம். இங்கதான் இருக்கு நிறைய விஷயங்கள். This is the place where we have to discuss more. இந்த மாதிரி ஒரு சேவைகள் செய்யக்கூடிய ஒரு இடங்கள் உண்டு. அரசு உத்தியோகங்கள் உண்டு, தனியார் உத்தியோகங்கள் உண்டு. அரசு உத்தியோகங்களும் இருக்கு. அதுல வந்து we don't need to discuss more because everyone knows what is happening there. பட் பொதுவான இரண்டுமே கலந்து கரைச்சி ஒன்னாவே சொல்லிடலாமே. அரசு உத்தியோகமா இருந்தாலும் பொது உத்தியோகமா தனியார் உத்தியோகமா இருந்தாலும் ஒரு பொதுவாகவே சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வேலைன்னு ஒண்ணு தீர்மானிக்கப்படும். அதாவது அது வந்து அந்த வேலையினுடைய பலன் வந்து நமக்கு ஊதியமா தான் வருங்க. அந்த வேலையினுடைய பலன் வந்து அந்த வேலையை அது விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு எடுத்து வர பொருள் நமக்கு வருது இல்ல, அந்த மாதிரி இங்க வந்து அந்த சர்வீஸ் வேற யாருக்கோ போகும். ஆனா சர்வீஸ் செஞ்சதுக்கான ஊதியம் வந்து நமக்கு வரும். ஓகே, அந்த சர்வீஸினுடைய தன்மையை பொறுத்து, அதனுடைய சிவியாரிட்டியை பொறுத்து, அர்ஜென்சியை பொறுத்து, அளவுகளை பொறுத்து, நேரகால தேவைகள் அந்த இதுக்காக நாம அர்ப்பணிக்கக்கூடிய இது இருக்குல்லையா, நம்ம வாழ்க்கையை 24 மணி நேரத்தை அந்த வேலைக்காக எவ்வளவு செலவு பண்றோமோ அதை பொறுத்து, எனர்ஜி நம்மளுடைய உடல் உழைப்பையும் மன உழைப்பையும் எந்த அளவுக்கு நமக்கு அதுக்கு செலுத்துறோமோ அதை பொறுத்து அதனுடைய ஊதியம் வந்து தீர்மானிக்கப்பட்டு அது கொடுக்கப்படும். சரியா? அந்த வேலைகள் எது வேணாலும் இருக்கலாம். ஒரு காரு உருவாக்குறதா இருக்கலாம், ரோடு போடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு நலத்திட்டங்களுக்கு திட்டமிட்டு அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி கோடான கோடி வேலைகள் இருக்குல்ல, இந்த வேலைகள்ல எந்த வேலைகளா இருக்கலாம்.
ஆனா அந்த காரை வேற ஒருத்தர் வாங்கிட்டு போவாரு. ஆனா அந்த காரை செஞ்சதுக்கான, காரை உருவாக்குனதுக்கான, காரை முழுக்கினதுக்கான அந்த சம்பாதித்த நாம வாங்க இல்லையா? சோ தட் இஸ் டிஃபரெண்ட். இங்கதான் தனியார் அரசு என்ற வேதமே இல்லாம வேலை செய்யற இடங்கள்ல 10 பேர் செய்யற இடத்துல அந்த 10 பேரும் சேர்ந்து அந்த இயல்பான ஒதுக்கப்பட்ட ஒப்புக்கொண்ட மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நேரகால வேலைகளுக்கு அவங்க அந்த இயல்போட அவங்க செஞ்சாங்கன்னாக்க அந்த ப்ராடக்ட் வில் பி பெட்டர், இல்லைன்னா த பெஸ்ட். ஆனா ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகுது, இவங்களுடைய உள்முரண் ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் முன்னாடி வரேன், நீ பின்னாடி வரேன், எனக்கு கஷ்டம் இருக்கு, உனக்கு வயசாகி போச்சு, உனக்கு வயசு இல்லை, உனக்கு திறமை இல்லை, உனக்கு அறிவு இல்லை, இந்த மாதிரி ஒரு ஒன்னு வித்தியாசங்கள் இருக்குல்ல. இந்த வித்தியாசங்களை மறைப்பதற்காக ஒவ்வொருத்தர் தன்னுடைய குறைகளை மறைப்பதற்காக திறமையானவர்களுடைய வேலைகளை பெறுவார்கள். இல்ல திறமையற்றவர்களை கூட ஒரு வற்புறுத்தி அந்த வேலையை செய்வதற்கான சூழலை வடிவமைத்து அதற்குள் அவர்களை சிக்க வைப்பார்கள். சோ அந்த வேலையை தான் செய்யாமல் இல்ல செய்வது போல் பாவித்து மற்றவரை செய்து அந்த செய்ததை அவர் செய்ததை தான் செய்ததாக காட்டி ஒரு பேர் வாங்கி கொண்டு இப்படியோ ஒரு பிழைப்புவாதிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு சிலருக்கு இந்த திறமை நல்லா தெரியும், வரட்டும், கேட்கட்டும், திரும்ப கேட்கட்டும், ஓகே, கெஞ்ச ஆரம்பிக்கும் போது செய்யலாம், இல்லைன்னா கெஞ்சட்டும், கதறும் போது அந்த வேலையை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மெத்தனமாக அந்த வேலையை எதிர்பார்க்கக்கூடிய மனநிலையில் ஏற்படக்கூடிய துயரத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அதிகாரம் என்னிடம் இருக்கிறது, இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தினால், இந்த அதிகாரத்தை நான் செயல்படுத்தினால்தான் உனக்கு அந்த வேலை முடியும் என்ற ஒரு விதியும் இருக்கிறது, சூழலும் இருக்கிறது. ஆகவே இந்த வேலை உனக்கு வேண்டுமானால் நீ என்னிடம் கெஞ்ச வேண்டும், நீ என்னிடம் கையேந்த வேண்டும், நான் மன்னரை போலவும் நீ என்னிடம் யாசகம் கேட்பவன் போலவும் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஓகே, these are all negatives. பட் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா சிலர் இந்த வேலையை நேசிப்பாங்க. யாரு வராங்களோ வரலையோ அவங்க முன்னாடி போவாங்க, யார் செய்யறாங்களோ இல்லையோ அவங்க செய்வாங்க, யார் ஒத்துழைக்கிறாங்களோ இல்லையோ எப்படியாவது அந்த வேலையை திறம்பட அவர்களுடைய பங்கேற்பு இல்லாட்டினாலும் இவங்களுடைய பங்கேற்போடு ஈடுபட்டு அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு பலன் வரும்போது அந்த 10 பேரும் நிற்பாங்க, கவலைப்பட மாட்டாங்க. செய்யறவங்க அழகா வெளியே போயிட்டே இருப்பாங்க, கடந்து போயிட்டே இருப்பாங்க. திஸ் பியூட்டி இஸ் ஹேப்பனிங். அதனால்தான் நாம இன்னும் இருக்கோம். இந்த மாதிரி நபர்கள் 1-2 இருக்கிறதுனால்தான் அந்த பெரும்பான்மையான அந்த ஒரு சூழ்ச்சியோட எண்ணம் படைத்த மனிதர்களால கொஞ்சம் சீர்கேடுகள் ஏற்படும். இந்த சீர்கேடுகளை இந்த மாதிரி 1-2 நல்ல மனிதர்கள், மைனாரிட்டி நல்ல மனிதர்கள் செய்யறதுனால்தான் சிறப்பா இருக்கு. இவங்க அவங்களோட வேலை செய்யறதுனால்தான் அந்த 100 விழுக்காடு சிறப்புக்கு இவங்க பாக்கியதை ஆகிறார்கள், உரிமையுடையவர்களாக மாறுகிறார்கள். வேலை ரொம்ப சூப்பரா இருக்கும். இயங்கினால்தான் உயிர், இயங்கவில்லை என்ன சவம். நான் நடந்து பார்க்கலாம், இயங்கிக்கிட்டே இருப்பாங்க, இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஓல்ட் இருக்கலாம், இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. மனசளவுல ஜெயாரியாங்க. பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ல ஏஜிங் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் மென்டல் ஃபேக்டர்ல ஏஜிங் அது ஒரு விஸ்டம் மாதிரி. உடம்பு வேணும் நவராம இருக்கலாம், ஆனா மனம், அந்த சிந்தனை அது சரிவா உயர்நிலையில இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, இந்த நியூ கமர்ஸ் ஆர் அப்ரெண்டிசஸ் அவங்க சூப்பரா இந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. வேலையை இன்னும் நிறைய டீப்பா செஞ்சு வேண்டியது இருக்கு.